என்னது, நீங்களா? நானே தான். உள்ள சத்தமா இருக்கு, அதனால நீங்க பேசுறது சரியா கேட்காம ஆண்டாளம்மா போனை எங்கிட்ட கொடுத்து யாரு என்னன்னு விசாரிக்க சொன்னாங்க. இப்படி நடக்கும்னு நீங்க எதிர்பார்க்கவே இல்லைல்ல? நானும் தான். பாவி படுபாவி, உன்னை போலீஸ்ல மாட்டி விட்டு நீங்க அடங்கவே இல்லைல்ல? இந்த போன் ஆன்ல இருந்தா தானே நீ ஆண்டாளம்மா கிட்ட கூப்பிட்டு பேசுவ. இப்பவே சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டுறப்ப. ஹலோ ஹலோ ஹலோ. கடவுளே, உனக்கு தான் நன்றி சொல்லணும். என்ன லட்சுமி, யார் போன் பண்ணது? அம்மா, நீங்க இந்த ஊர்ல எவ்வளவு பெரிய மனுஷி, எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் எதுவுமே தெரியாம உங்களுக்கு போன் பண்ணி லோன் வேணுமான்னு கேக்குறாமா. நீங்களே 1000 பேருக்கு லோன் கொடுக்கற அளவுக்கு வசதியா இருக்கீங்க. உங்ககிட்ட போய் லோன் வேணுமான்னு கேட்டா அதான் நல்லா திட்டிட்டு போனை வச்சுட்டேன். சரியா தான் பண்ணிருக்கேன். ஆமா, என் போன் எங்க? இல்லம்மா, போன் பேசிட்டே இருக்கும்போது சுவிட்ச் ஆஃப் ஆயி போச்சு. சரின்னு அப்படியே சார்ஜ்ல போட்டேம்மா. சார்ஜ் ஆனது நானே எடுத்துட்டு வந்து தரேன். சரி லட்சுமி, சரி. படுவாங்க. இந்த அம்மாவை புத்திசாலி நினைச்சா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல போல இருக்க. நம்ம என்ன சொன்னாலும் இந்த அம்மா நம்புது. கல்யாணத்துக்கு அப்புறம் நிலா அந்த அம்மாவை ஈஸியா சமாளிச்சிருவான்னு எனக்கு இப்பவே நம்பிக்கை வந்துருச்சு. தென்றல், என்னாச்சு தென்றல்? அங்க எல்லாரும் ஜாலியா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க, நீ மட்டும் ஏன் இங்க வந்து தனியா நின்னுக்கிட்டு இருக்க? போ, போய் நீ சேர்ந்து டான்ஸ் ஆடு போ. நான் வேற ஒரு டென்ஷன்ல இருக்கேன். கடுப்பேத்தாம இங்க இருந்து போயிடு. உன் டென்ஷன் என்னன்னு எனக்கு தெரியும் தென்றல். இந்த கல்யாணத்துல உனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. உன் தங்கச்சி வாழ்க்கைய அந்த ஆண்டாள் பாட்டிக்கிட்டு இருந்து எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். அதுக்கு இதுவரைக்கும் உனக்கு எந்த வழியும் கிடைக்காம தவிச்சுக்கிட்டு இருக்க, கரெக்டா? நீ கூட கவலைப்படாத தென்றல். கல்யாணத்துக்கு நாளைக்கு வரைக்கும் டைம் இருக்குல்ல, அதுக்குள்ள உன் பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன். நீ தீர்த்து வச்சிடுறியா? எப்படி? அதை இப்ப சொல்ல மாட்டேன். என்னால உன் பிரச்சனை சால்வ் ஆனதுக்கு அப்புறம் நீயாவே தெரிஞ்சுக்குவ எப்படின்னு. இப்ப எதை பத்தியும் கவலைப்படாம போய் சித்து கூட சேர்ந்து சந்தோஷமா டான்ஸ் ஆடு. நான் உன்னை அப்புறமா சந்திக்கிறேன். பேர் வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லி வாசம், இது குத்தால சுகவாசம். உணர்ச்சி வசப்பட்டு தென்றல் பிரச்சனையை தீர்த்து வைக்க போறோம்னு வாக்கு கொடுத்துட்டு வந்துட்டோம். ஆனா இப்ப எப்படி தீர்த்து வைக்க போறோம், என்ன செய்ய போறோம்னு ஒன்னும் புரியலையே. சரி சரி, நம்மளால முடியாதுதான், பாத்துக்குருவோம். கல்யாண பொண்ணு இங்க இருந்தாதானே கல்யாணம் நடக்கும். பேசாம கல்யாண பொண்ணையே கடத்திட்டா எப்படி கல்யாணம் நடக்கும்? கடத்திருவோம் கடத்திருவோம். எப்படி கடத்தலாம்? சாம்பார் அண்டா மூடி. இந்த சாம்பார் அண்டாக்குள்ள பொண்ணை வச்சு மூடிடுவோமா? வேணாம். சாம்பார் வைக்கும் போது சாதாரணமா கண்டுபிடிச்சிருவானுங்க. பெட்டரா யோசிப்போம். வேற எப்படி கடத்தலாம்? இட்லி குண்டா வேண்டாம், அவுச்சாலும் அவுச்சிருவானுங்க, போலீஸ் கேஸ் ஆயிரும். ஐடியா. கல்யாண பொண்ண இந்த கோணி பைக்குள்ள வச்சு கடத்திட்டா மேட்ரு முடிஞ்சதுல, கடத்திருவோம். இந்த கோணி பையை
நிலாவுக்கு கரெக்டா இருக்குமா? நிலாவும் நானும் ஒரே ஹைட் தானே. என்ன அவன் ஹை ஹீல்ஸ் போடுவா, நான் போட மாட்டேன். இந்த கோணிக்குள்ள தூக்கி போடும்போது செருப்பு கட்டி தூக்கி போட்டுருவோம், அவ்வளவுதானே. அதுக்கு முன்னாடி இந்த கோணி போய் கரெக்டா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பாத்துருவோம். என்ன நமக்கே இடுப்பு வரைக்கும் தான் போகுது, இது செட் ஆகாது. இது அதுக்கு அடுத்த சைஸ் போல, இதுவும் செட் ஆகாது. பேய் படத்துல வர பெரிய கோணி மாதிரியே இருக்கு, இது செட் ஆகும் நினைக்கிறேன். பாப்போம். கிளி 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 கிளி. ஆஹா, இந்த Dress நல்லாதான் பாருக்கு. அளவெடுத்து தச்ச மாதிரி கணக்கு கச்சிதமா வேற இருக்கே. இது கரெக்டா இருக்கும், கரெக்டா இருக்கும். அவ கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம். நல்லா தானையா இருக்கு, ஆனா காத்து வசதி தான் இல்ல. பேசாம நிலாவுக்கு ஒரு குட்டி ஃபேன் வாங்கி வச்சிருவோமா? காசு வேற கம்மியா இருக்கே. ஐயோ, ஹலோ ஹலோ, யாரது? யாரு உள்ள வச்சு கட்டுறது? அவுத்து விடுங்க, அவுத்து விடுங்கன்றல. ஹலோ, இங்க பாருங்க, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. இத உள்ள வச்சு விளையாடிட்டு இருக்காதீங்க, அவுத்து விடுங்க. நான் ரொம்ப கோவக்காரன், அவுத்து விடுங்கன்றல. bloody stupid, காது கேக்கல உனக்கு? காது என்ன வச்சிருக்க? ஐயப்பா, டேய் பாலா, மூட்டைக்கு வந்து வெளிய வந்தா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஐயோ வலிக்குது. அந்த தென்றல் பிரச்சனை தீர்றதுக்கு நீ நிலாவை கடத்த போறியா? மவனே, நீ இந்த மூட்டைக்குள்ளேயே கெட. அவுத்து விடுங்க. வாயில மிதிச்ச மிதியல, பேச கூட முடியல. எவன் இந்த வேலைய பார்த்தானே தெரியலையே. இவன் என்ன பண்ணுவேன்? கடவுளே, என்ன காப்பாத்துப்பா. தென்றல், சிறுத்தை என்ன ஐடியா வச்சிருக்கான்னு தெரிஞ்சா நாமளும் அவனுக்கு உதவி பண்ணலாம்ல. கரெக்ட் தான் அத்தை. ஆனா அவன் என்ன ஏதுன்னு என்கிட்ட சொல்லவே மாட்டேங்கிறானே. நான் கேட்டா சொல்லுவான். அவன் இப்ப எங்க இருக்கான்னு தேடி பார்க்கலாமா? அத்தை, ஒரு நிமிஷம் இருங்க அத்தை. அவனை தேடுறது கஷ்டம். போன் பண்ணி வர சொல்றேன். ஐயோ, போன வேலை அங்க வச்சுட்டோமா? எடுக்க முடியலையே. ஐயோ, இன்னைக்குன்னு பார்த்து போன கீழே வச்சிட்டனே, மேல வச்சிருக்க கூடாதா? என்ன கட்டாயிருச்சு? எப்படியாவது எவனுக்காவது கால் பண்ணி காப்பாத்த சொல்லலாம்னா போன வேற ரொம்ப தொலைவுல இருக்கு. அதை எடுக்கிறதுக்கும் வழி இல்ல. இப்ப என்ன பண்ணலாம்? என்னாச்சு தென்றல்? லைன் கிடைக்கலையா? லைன்லாம் கிடைக்குது அத்தை. ஒவ்வொரு தடவையும் ஃபுல் ரிங் போய் கட் ஆகுது. அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறான். பதட்டப்படாத. இங்க இருக்கிற சத்தத்துல அவனுக்கு ரிங் சவுண்ட் கேட்காம இருக்கலாம். வா, அவன் இங்கதான் எங்கேயாவது இருப்பான். போய் தேடி பார்க்கலாம். வா. ஹலோ, யாராவது இருக்கீங்களா? ஒரு மனுஷன் கத்துறான கேக்குதா இல்லையாடா? எல்லாரும் என்னடா பண்றீங்க? அத்தை, சித்து கிட்ட கேப்போம். சித்து, சிறுத்தை எங்கேயாவது பாத்தியா? அவனதாம்மா தேடிக்கிட்டு இருக்கேன். ஆமா, நீங்க எதுக்கு அவனை தேடுறீங்க? அதெல்லாம் அப்புறமா சொல்றோம். நீ அவனை பார்த்தா எனக்கு ஃபோன் பண்ணு. தென்றல், வா, அந்த பக்கம் போய் தேடி பார்க்கலாம். வா, நாங்க போய் தேடுறோம். பங்கு, ஏன் பங்கு டல்லா இருக்கா? உன் முதலாளி அம்மா கிட்ட பேச முடியல. உனக்கு தெரிஞ்ச வேற யாருக்கா போன் பண்ணி உதவி கேளு. இது சாதாரண திருட்டு கேஸ் தானே. இப்ப யாருக்கா போன் பண்ணி ஒரு வக்கீல வச்சு ஜாமீன் எடுக்க சொல்லு. இல்லன்னு வச்சுக்கேன், காலைல கோர்ட்ல ஒப்படைச்சு உன்னை அப்படியே போர்ல கிட்டு போயிடுவாங்க.
தென்றல் அட்டன் பண்ணி தான் பேசேன். ஏதாவது முக்கியமான காலா இருக்க போகுது, அதான் திரும்ப திரும்ப ஃபோன் பண்றாங்க போல இருக்கு. இந்த நம்பர் யாருதுன்னே தெரியல அத்தை. ஒருவேளை சிரித்து கூட அவன் போனை தொலைச்சிட்டு வேற யார் போன்ல இருந்தாவது கூப்பிடலாம்ல. அப்படியா சொல்றீங்க? ஹலோ, என்னம்மா போன் எடுக்காம திரும்ப திரும்ப கட் பண்ணிக்கிட்டே இருக்க? யார் நீங்க? என் குரலை உன்னாலையும் கண்டுபிடிக்க முடியலையாமா? நான் தாம்மா உன் சித்தப்பா வீரபாபு பேசுறேன். சித்தப்பா, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், நான் அப்புறமா பேசுறேன். வைங்க. ஐயோ தென்றல் 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 கட் பண்ணிடாதம்மா. இப்போதைக்கு சித்தப்பாவை உன்னாலதாம்மா காப்பாற்ற முடியும். என்ன சொல்றீங்க? காப்பாத்துற அளவுக்கு நீங்க அப்படி என்ன கஷ்டத்துல இருக்கீங்க? சித்தப்பாவை போலீஸ் பிடிச்சு லாக்கப்ல வச்சிருக்காங்கம்மா. நீதாம்மா யாராவது ஒரு வக்கீல கூட்டு வந்து என்ன காப்பாத்தணும். சித்தப்பா, உங்களுக்கு இதே வேலையா போச்சா? ஏதாவது ஒரு ஃப்ராடுத்தனம் பண்ணி மாசத்துக்கு ஒரு தடவையாவது நீங்க உள்ள போயிடுவீங்கல்ல? உங்களை சித்தப்பான்னு சொல்றதுக்கே எனக்கு அவமானமா இருக்கு. போனை வைங்க முதல்ல. தென்றல் 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 போனை வச்சிடாதம்மா. என்ன லாக்கப்க்கு அனுப்புனதே உன் அம்மாவும் உன் தங்கச்சி நிலாவும் தாம்மா. என்ன சொல்றீங்க? அவங்க எதுக்கு உங்களை லாக்அப்ல வச்சாங்க? அதெல்லாம் இப்ப போன்ல சொல்ல முடியாதுமா. சீக்கிரம் வக்கீலோட வந்து என்ன ஜாமீன்ல எடுமா. முதல்ல என் தங்கச்சியும் அம்மாவும் உங்களை எதுக்காக லாக்அப்ல வச்சாங்கன்னு சொல்லுங்க. தென்றல், என் பேச்ச நம்ப மாட்டேங்கிறியம்மா. நீ அந்த கல்யாணத்தை நிறுத்தி ஆண்டாளம்மா கிட்ட இருந்து நிலாவோட வாழ்க்கையை காப்பாத்தணும் தானே நினைச்சுக்கிட்டு இருக்க. அதுக்கான பிரம்மாஸ்திரம் இப்ப என்கிட்ட இருக்குமா. இந்த விஷயம் அம்மாவுக்கும் நிலாவுக்கும் தெரிஞ்சிருச்சு. அதனாலதான் என்ன போலீஸ்ல மாட்டி விட்டாங்கம்மா. நீ என்ன ஜாமீன்ல எடுத்துட்டீனா உன்கிட்ட எல்லா உண்மையும் சொல்றேம்மா. சித்தப்பா, நான் உங்களை ஜாமீன்ல எடுக்கணுங்கிறதுக்காக நீங்க பொய் எதுவும் சொல்லலையே. ஐயோ, என் மேல சத்தியமா நான் சொல்றதெல்லாம் உண்மைமா. சீக்கிரமா வந்து என்ன ஜாமீன்ல எடுமா. அப்பதான் நிலா வாழ்க்கையை நீ காப்பாத்த முடியுமா. சரி, நாங்க ஒரு வக்கீலோட வரோம். சரிம்மா, சீக்கிரமா போலாம். வா. இந்தாப்பா, ரொம்ப நன்றி. பரவாயில்ல பங்க, இருக்கட்டும். நிலா, எனக்கே ஆட்டம் காட்டிட்டில்ல. வர்றேன்டி. மண்டபத்துக்கு வந்து இந்த ஜாதக நோட்டை வச்சு உன் கல்யாண கனவை எப்படி கலைக்கிறேன்னு பாரு. கான்ஸ்டபிள் சார். திறந்து விடு. ஓகே சார். வரேன் சார். நன்றி சார். வாமா போலாம். நான் வரமா. சித்தப்பா, ஆண்டாளம்மா கிட்ட இருந்து நிலா வாழ்க்கையை காப்பாத்த உங்ககிட்ட ஏதோ ரகசியம் இருக்குன்னு சொன்னீங்களே, அது என்னன்னு இப்பவாவது சொல்லுங்க சித்தப்பா. அந்த ரகசியம் இப்போதைக்கு இங்க இருக்கு. நீ மண்டபத்துக்கு வந்துருமா. அது என்ன ரகசியங்கிறத உன் அம்மாவுக்கும் உன் தங்கச்சிக்கும் முன்னாடியே சொல்றேன். சரியா? வாங்க. சித்தப்பா, ஆஹா, மறுபடியும் யாரோ கால் பண்றாங்க. இந்த வாட்டி மிஸ் பண்ணோம், அவ்வளவுதான். எப்படியாவது போனை எடுத்துடணும். எப்படியாவது போன் அட்டெண்ட் பண்றா சிறுத்தை. ஹலோ
நாதாரி உன்னை எங்கெல்லாம் தாண்டா தேடுறது? எங்க தாண்டா இருக்க? யாரு சித்துவா பேசுறது? டேய், என் நம்பர் உங்ககிட்ட இல்லையா? மச்சான், நம்பர்லாம் இருக்குதுடா. ஆனா அத என்னால பார்க்கதாண்டா முடியல. ஏன் மச்சான், நான் ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்கேன்டா. சீக்கிரம் வந்து என்ன காப்பாத்துறா. டேய், மூச்சுட முடியலடா. சீக்கிரம் வாடா, சீக்கிரம் வந்து என்ன காப்பாத்துறா. டேய், என்னடா உளறிக்கிட்டு இருக்க? அதுக்குள்ள சரக்கு எதுவும் போட்டியா? டேய், சரக்குலாம் ஒண்ணும் போடலடா. நான் சத்தியமா சிக்கல்ல தாண்டா மாட்டிக்கிட்டு இருக்கேன். சீக்கிரம் ஸ்டோர் ரூமுக்கு வந்து என்ன காப்பாத்துறா. ஸ்டோர் ரூமா? அங்க ஏன்டா நீ போன? டேய், எதுக்கு போனேன் ஏன் போனேன்னு என்ன கேள்வி கேட்காம வந்து என்ன காப்பாத்துறா. டேய், அது எங்க தாண்டா இருக்கு? சரி, நீ லொகேஷன் எனக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணு. என்னது? லொகேஷனை ஷேர் பண்ணவா? அரே பைத்தியக்கார், கூகுள் மேப்பை நம்பாதேன்னு அடிக்கடி சொல்வேனே, கேட்டியாடா? இப்போ பாருடா, மண்டபத்துக்குள்ள இருக்கிற ஸ்டோர் ரூமுக்கே லொகேஷன் கேக்குறியாடா? இதெல்லாம் நியாயமாடா? தோ பாருடா, இந்த போன் அட்டெண்ட் பண்ணி பேசுறதுக்கு நான் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன்டா. இதுல உனக்கு லொகேஷன் வேற லொகேஷன். இந்த பாரு, ஒழுங்கா மண்டபத்துக்குள்ள இருக்கிற ஸ்டோர் ரூமுக்கு வந்து காப்பாத்துறா, காப்பாத்து. டேய், என்ன லொகேஷன் தெரியாம நான் எப்பறம் உன்னை கண்டுபிடிக்கிறது? ஐயோ, டேய், நேரங்காலம் தெரியாம காமெடி பண்றேன்னு கடுப்பேத்தாதடா. ஸ்டோர் ரூம் உனக்கு பக்கத்துல தான்டா இருக்கு. சீக்கிரமா வந்து என்ன காப்பாத்துறா. வாடா 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 வாடா. சரி சரி, வரேன். கத்தாத, போன வை. வருவானா மாட்டானா? மச்சான், இதான் ஸ்டோர் ரூம். மச்சான், இங்கதானே இருக்கேன்னா, ஆனா ஆளே காணோம். ஒருவேளை வேற ஸ்டோர் ரூமா இருக்குமோ? டேய் மச்சான், மச்சான் வந்துட்டியா? வாடா 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 வாடா, வந்து என்ன காப்பாத்துறா. சீக்கிரம் வாடா. டேய், எங்க தாண்டா இருக்க? சத்தம் மட்டும் தான் கேக்குது, ஆளை காணோம். இங்க மூட்டையா கிடக்குதுல, அதுல ஒரு மூட்டைக்குள்ள மூட்டையா இருக்கேன்டா. மூட்டைக்குள்ளையா? லெக் மூவ்மெண்ட் போடுற தெரியுதான்னு பாரு. டேய், என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? ரிசப்ஷன்ல ஆடுறதுக்கு பிராக்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வந்து அவுத்து விடுறா. இருடா வரேன். வாடா டேய், வாடா. என்னடா இது? எப்படா உள்ள வந்து மாட்டனா? அவுத்து விடுறா, அவுத்து விடுறா. மூச்சு முட்டுதுடா. டேய், பாத்து. டேய், என்னடா இது? யாரா உன்னை மூட்டைக்குள்ள கட்டி வச்சது? நானேதான். பின்ன என்னடா, நான் சும்மா விளையாட்டுக்காக என் ஹைட்டுக்கு இந்த கோடி கரெக்டா இருக்குமான்னு செக் பண்ணி பார்த்தேன். அந்த நேரம் பார்த்து எவனா ஒருத்த வந்து உள்ள வச்சு கட்டிட்டு போயிட்டான்டா. டேய், ஆளு ரொம்ப பல்கா இருப்பான் போலடா. எட்டி விட்டான் பாரு ஒரு உத. வாய் ஒரு பக்கமா காணிக்கிச்சுடா. ஏடா அடிச்ச? சும்மா உனக்கு வலிக்குதான்னு செக் பண்ணி பார்த்தேன். வலிக்குதா? டேய், டேய் டேய் டேய். பாத்தீங்களா, நீங்க 2 பேரும் என்ன உள்ள அனுப்புனீங்க. ஆனா தென்றலும் சாரதாமாவும் வந்து என்ன வெளியில கொண்டு வந்துட்டாங்க. இந்த ஆளை எதுக்குடி நீ வெளியே எடுத்த? இவ வாழ்க்கைய ஆண்டாள் அம்மா கிட்ட இருந்து காப்பாத்த ஏதோ ஒரு ரகசிய சித்தப்பா கிட்ட இருக்காமே. அது தெரிஞ்சுதானே நீங்க இவரை போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுருக்கீங்க. அதான் நாங்க இவரை வெளியில கொண்டு வந்துட்டோம். சித்தப்பா, அது என்ன ரகசியம்னு இப்ப சொல்லுங்க சித்தப்பா. என்ன சொல்லிடட்டுமா?
நீங்க பதறத பார்த்தா ஒருவேளை இவர் சொல்றது உண்மைதான் போல இருக்கே. சார், நீங்க தைரியமா அவங்க என்ன ரகசியத்தை மறைக்கிறாங்கன்னு சொல்லுங்க. ஏங்க, இது எங்க குடும்ப விவகாரம். நீங்க எதுக்கு இதுல அனாவசியமா தலையிடுறீங்க? அம்மா, அத்தை எதுக்கு திட்டிட்டு இருக்க? அவங்க கரெக்டா தானே கேட்டுட்டு இருக்காங்க. இன்னும் உன் கழுத்துல தாலியே ஏறல, அதுக்கப்புறம் தான் இந்த அத்தை நொத்தை எல்லாம். சும்மா இருமா. சித்தப்பா, நீங்க சொல்லுங்க. அது என்ன ரகசியம் சொல்லுங்க சித்தப்பா. அது என்னன்னா தென்றல்,